ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போது 6ஆம் வகுப்பு முதல் டேர்மோட தமிழ் பார்க்க வரோம். அது ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா, செய்யுள் இருக்குது, கவிதை பேழை அப்படின்ட்டு. அது என்னென்னா இன்பத்தமிழ். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா 6ஆம் வகுப்பு தமிழோட இன்பத்தேன் கவிதை பேழை இன்பத்தமிழ். இயல் 1 இன்பத்தமிழ். அதை எழுதினது யார் அப்படின்னா பாரதிதாசன். தமிழுக்கு 3 பேர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் என்னன்னா தமிழுக்கு அமுதென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர், தமிழுக்கு மனமென்று பேர் அப்படின்னு சொல்லி 3 பேர் கொடுத்துருக்குறாங்க. தமிழுக்கு அமுதென்று பேர், நிலவென்று பேர் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அண்டு மனமென்று பேர். தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த அமுதமாகி அந்த தமிழ், இன்பத்தமிழ் அவங்க உயிருக்கு நேரானது. தமிழுக்கு நிலவுன்னு ஒரு பேர் இருக்குது. அந்த இன்பத்தமிழ் அவங்க சமூகத்தின் விளைவுக்கு நீர். சமூகம் அப்படின்னா மக்கள் குழு. விளைவுங்கிறது விளைச்சல். தமிழுக்கு மனமென்று பேர். இன்பத்தமிழ் அவங்களோட வாழ்வுக்கு நிருமித்த ஊர். வாழ்வுக்குன்னா வாழ்க்கை, நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய. தமிழ் அவங்களோட இளமைக்கு பால். இன்பத்தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழ் அவங்களுடைய எங்கள் உயர்வுக்கு வான். வான்னா வானம், உயர்வுக்கு வான். அந்த வானத்தோட எல்லை, அந்த உயர்வுக்கு போகிறது. இன்பத்தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். அசதி என்பது சோர்வு. தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் போன்றது. அந்த இன்பத்தமிழ் அவங்களுடைய கவிதைக்கு கொடுத்துருக்குறாங்க. சொல்லும் பொருளும் நிருமித்த, உருவாக்கிய, சமூகம் மக்கள் குழு, விளைவு விளைச்சல், அசதி சோர்வு. இப்போ இதோட மீனிங் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தான் அமுதம் மிக இனிமையானது, அது போலவே தமிழும் இனிமையானது. அத்தகைய இன்பம் தரும் தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. தமிழுக்கு நிலவென்றும் பேர். நிலவுன்னு ஒரு பேர் இருக்குது. அந்த இன்பத்தமிழ் அவங்களுடைய எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. தமிழுக்கு மனமென்று பேர். மனம் அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் ஆகும். தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது. நல்ல புகழ்மிக்க புலவருக்கு அது எப்படி உண்டதா? வேல் போன்றது, கூர்மையான வேல் போன்றது. தமிழ் எங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது. தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது. தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. அந்த தமிழ் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் போன்றது. முதல்ல சொன்ன இந்த பாடலை எழுதியது பாரதிதாசன். அப்போ பாரதிதாசனை பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம், அதாவது சுப்புரத்தினம்ங்கு புக்கில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பாரதியார் எதுக்காக பாரதிதாசன் பேர் வச்சுக்கிட்டாருன்னா, சுப்புரத்தினம் பாரதிதாசன் பேர் வச்சுக்கிட்டார் அப்படின்னா, அது சுப்புரத்தினம்ங்கிற பேரை மாற்றுறதுக்கான காரணம் பாரதியார் கவிதைகள் மீது கொண்ட அந்த பற்றின் காரணமாக தான் அவர் பேரை எப்படி மாற்றிக்கிட்டாரா? பாரதிதாசன். அவர் நிறைய புக்கு எழுதியிருக்கிறாங்க. அதில் ஒரு 5 புக்கு கொடுத்துருக்குறாங்க. பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலியான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி அதை பாடியிருக்காரு. எனவே இவரை எப்படி சொல்கிறாங்கன்னா புரட்சி கவி என்றும் போற்றப்படுகிறார், பாவேந்தர் என்றும் போற்றப்படுகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஒரு சின்ன கவிதை கொடுத்துருக்காங்க. கவிஞர் காசி ஆனந்தன் எழுதிய கவிதை கொடுத்துருக்காங்க. தமிழே உயிரே வணக்கம், தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் அப்படின்னு கவிஞர் காசி ஆனந்தன் எழுதியிருக்கிறாங்க. அந்த பாடல் முக்கியமானது, அதையும் படிச்சுக்கிடணும். இதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாடத்தை படித்ததுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் படித்தது கரெக்டாக சொல்ல தெரியுதான்னு ஒரு செக்.
ஏற்றத்தாழ்வற்ற என்ன அமைய வேண்டும்? சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஷாக இருக்கும்? சோர்வு. சோர்வுங்கிறதுக்கு என்ன மீனிங்? அசதி. நிலவு என்று என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது நிலவென்று. தமிழ் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது தமிழெங்கள். அமுதென்று சொல்லை பிரித்து கிடைப்பது அமுது ப்ளஸ் என்று. செம்பயிர் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை ப்ளஸ் பயிர். விளைவுக்கு எது தேவை? நீர். அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு கூர்மையான வேல் போன்றது. இதுக்கப்புறம் அதில் என்ன கொடுத்துருக்குறாங்க? இந்த மாதிரியான என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா குருவினா, சிறுவினா, சிந்தனை இதெல்லாம் நம்ம பரீட்சைக்கு ரொம்ப படிக்க வேண்டியதில்லை. நான் அர்த்தங்களை புரிந்து படிச்சிட்டோம். கவிஞர் காசியானந்தன் பாடல்கள் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் என்ன முக்கியமானதுன்னா படிக்கணும். வாள், தோல், வானம், பால், அது இந்த பொருள் இது எல்லாமே நம்ம படிக்கணும்.